எசன்ஸ் அஸ்டர் 2K நேரலைனருக்கும் சுதாமோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு அதிசார பெயர்ச்சி. குரு பகவான் என்றாலே தங்கம், பணம், குழந்தைகள், குரு இவங்களுக்கெல்லாம் யார் அதிபதினா குரு பகவான் தான். குரு பகவான் மிதுன ராசில இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அப்படி பெயர்ச்சி ஆகும்போது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நற்பலனும் எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா இருக்கணுன்றதை பத்தி நம்ம மோசையா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசாரமான ஒரு பெயர்ச்சி ஆகிறது. இந்த பெயர்ச்சியின் வழியாக ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன நன்மைகளை அடைய போறாங்க, எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கணும், எந்தெந்த இடத்துல தன்னை சரி பண்ணிக்கணும் அப்படின்றத. ஏன்னா குரு பகவான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகுந்த நன்மை. ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மை. ஸோ அப்போ குரு பகவானுடைய எந்தெந்த பாவகங்கள் உங்கள் ராசியை பார்க்குறாரோ அந்த பாவங்கள் எல்லாமே மிகுந்த நற்பலனை கொடுக்கும். அதே குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் ஏதாவது ஒரு பாவத்தை உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்காரோ அது சார்ந்த ஒரு அழுத்தம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, யார் யாருக்கெல்லாம் சுப நிகழ்வு நடப்போகுது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ல் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா நோய், கடன் பிரச்சனை, பொருளாதாரம் தடை, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள தடைகள் இருந்த மகர ராசிக்காரங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்கள் ராசியே பார்க்குறாரு. அது இல்லாமல் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ இந்த 3 இடங்களும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான இடங்கள். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கறதா தான் இந்த குரு பகவானுடைய பயிற்சி என்பது இந்த குரு அதிசார பயிற்சி என்பது இருக்கு. ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு கடன் பிரச்சனையிலேருந்து மீள்வதற்கான பொருளாதார வளர்வு என்பது இருக்கும். ஏன்னா கடந்த காலத்தில் குரு வந்து 10 பார்த்து தொழில் நல்லா இருக்கும், ஆனால் லாபத்தை இல்லாமல் இருக்கும். இந்த காலம் அதை அப்படியே லாபத்தை மாற்ற போகிறாரு. ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வந்து லாபம் வந்து அதிகம். நிறைய பேருக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனால் ப்ரொமோஷனே வந்திருக்காது. ஸோ இந்த காலகட்டம் வந்து அந்த ப்ரொமோஷனை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம். இந்த காலம் பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சி எடுத்திருப்பாங்க. எல்லா முயற்சியும் ஏதோ ஒரு விதத்தில் தடை, நான் பண்ணுறதுங்க எல்லாம் ஒரு தடைங்க, ஒன்றும் இது ஆகலை அது ஆகலை அப்படின்னு நிறைய புலம்பலை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மாறப்போகுது. ஸோ நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலத்தில் வெற்றி அடைய போகுது. நிறைய புதிய ஆன்மீக நட்பு ஓட்டம், ஏற்கனவே உங்களுக்கு நிறைய ஆன்மீக நட்பு ஓட்டம் இந்த காலகட்டத்தில் நட்பு ஓட்டம் பெருகும். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய்க்கான சரியான மருத்துவத்தை நீங்கள் அணுக போறீங்க. ஸோ அப்போ என்னன்னாக்கா நோய், கடன் பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலம் முற்றிலுமாக தீரக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த குரு அதிசார பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த போகுது. ஸோ அதனால் இந்த குரு அதிசார பயிற்சி படும்போது உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பிராண சக்தி ரொம்ப அப்படியே பெருகி இருக்கும். ஸோ அதை ஏன்னா குரு பார்த்து அந்த கோடி நன்மைகளை பெறுவதற்கான ஆற்றல் உங்ககிட்ட பெருகுது. ஸோ இந்த ஆற்றலை கொண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல முயற்சிகளை எடுத்து பாருங்க. அது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையும். அதே போல் தொழில் சார்ந்த விஷயத்தில் நிறைய லாபம், புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்குது. இந்த காலகட்டம் என்னன்னாக்கா இவ்வளோ கொடுத்துட்டு எல்லாத்தையும் நல்லதாக கொடுத்துட்டா உங்களுக்கு எப்படி அப்படின்ற மாதிரி இந்த காலத்தில் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் ஒரு செக் ஒன்று இருக்கும். ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா திருமணம் என்ற ஒரு நிகழ்வுக்காக தயாரிப்புகளை ஒரு சிறிய அழுத்தத்துக்கு அப்புறமா தான் திருமணம் வந்து நடக்கும். திருமணத்துக்காக ஒரு சிறிய அழுத்தம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே போல் என்னக்கா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம், காசு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் போட்டு நெருக்கடி கொடுத்துட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து குழந்தைய இப்படி பண்ணீங்க, நீங்கள் அப்படி பண்ணீங்க, இந்த மாதிரியான ஏதோ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நெருக்கடிகள் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் என்னென்னாக்கா இந்த காலத்தில் என்னென்னாக்கா வாழ்க்கை துணைக்கிட்ட வந்து தங்க நகையெல்லாம் கேட்டு ஏதாவது லோன் வாங்க போகிறேன்னு சொல்லி வச்சுங்க, அவ்வளோதான் உன் கதை வந்து குரு குரு பார்த்தாலும் யார் பார்த்தாலும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் போகாமல் நீங்கள் நல்ல ஒரு தூக்கம், ஏன்னா மகர ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னக்கா தூக்கம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிட்டு நகரும் போது மறுபடியும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அதனால் என்னென்னாக்கா தூக்கமின்மை, தூக்கத்தை நல்லா வச்சுக்கணும் மகர ராசிக்காரங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தூக்கம் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் கெடும். நீங்கள் தூங்க போகும்போது தான் உடனே ஃபோன் அடிப்பாங்க, தூங்குறன்னும் போது தான் மெசேஜ் அனுப்பிச்சு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, தூங்கும் போது தான் ஏதாவது தேவையில்லாத விஷயங்களுக்கு. அதே போல் இந்த காலங்களில் என்னென்னாக்கா நிறைய ஏதாவது ஒரு என்ன சொல்வது,
இந்த ஆப்ரேஷன் அந்த மாதிரி யாராவது சொல்லி உங்களை வந்து யாராவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க இதை நீங்கள் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் அதை பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்கள் கிடைக்க போகுது உங்களுக்கு. ஏன்னா இந்த காலத்தில் சர்ஜரி இல்லை ஏதாவது இந்த துக்க நிகழ்வுக்காக ஏதாவது ஒரு செய்தி உங்கள் காதுக்கு வந்தால் சூழ்நிலைகள் அவங்க நண்பர்கள் மூலிமா குடும்பத்திலேருந்து யாரோ ஒரு விஷயங்கள்ல இந்த நிகழ்வு வரும். ஸோ வரும்போது அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு பொருளாதார உதவியை கொடுத்து இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு சமாதானம் அடைகிற மாதிரி எல்லாம் ஒரு நல்ல ஒரு அறிவுரையை கொடுத்து ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த குரு அதிசார பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் உன்னதமான அதிசார பயிற்சியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லைங்க. செஞ்சு பாருங்க, வாழ்க்கை சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.